திமுக கூட்டணில காங்கிரஸ் இருக்குமா? இருக்காதா? பெரிய கேள்விகள் இன்னும் இருந்துட்டு இருக்கு. அவ்வளோ பரபரப்பு சுத்திட்டு இருக்கு. அதுக்கேத்த மாரி இப்ப சீனியர் தலைவரும், முன்னாள் அமைச்சருமான திரு ப. சிதம்பரம், முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின சந்திச்சு பேசியிருக்காரு. என்ன நடந்தது அப்படின்னு விசாரிச்சோம். ஏற்கனவே திமுக சைட்ல 25 தொகுதிகள் அப்படின்னு அவங்க அதிலேயே இருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் சைட்ல இருந்து அது அதிகமா இருக்கணும். 41க்கு குறைவில்லாம இருக்கணும் அப்படின்னு பேசுனாங்க. தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகள் ஓடுனது. அத ஒட்டி தான் திரு கிரிஷ் சோடங்கர் அவருமே மூத்த தலைவர், மேலிட பொறுப்பாளர் 25 தொகுதிகள்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு ஓப்பனாகவே போட்டு உடைச்சாரு. ஆனா டிஎம்கேவ பொறுத்தவரைக்கும் வேற ரூட் அவங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கேத்த மாரி தான் டிஎம்டிகேவ உள்ள கொண்டு வந்துட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ. பன்னீர்செல்வத்தையும் திமுகவுல ஐக்கியமாகிட்டாங்க. இது எல்லாமே மேலிடத்துக்கும் போனது. எங்களுடைய திரு ராகுல்ஜி அவருக்கும் இந்த தகவல்லாம் போக, சரி திமுக கூட்டணிகிட்ட சுமூகமா பேசுறதுக்கு அப்படின்னு திரு ப. சிதம்பரத்துக்கு சொல்லி, நீங்க பேசுங்க அப்படின்னு உத்தரவு குடுத்திருந்தாரு. அதேபோல பேசுறதுக்கு முன்னாடியும் திருமதி சோனியா காந்தி அவங்ககிட்டயும் பேசினாரு பாசி. சுமூகமா இருந்தா நல்லது அப்படின்னும் அவங்களும் வலியுறுத்தியிருந்தாங்க. ஏன்னா, இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார கூட்டணி பிரிஞ்சு தாவேகா ரூட் காங்கிரஸ் எடுத்தா, பாஜக வலுவாக நாமளே வாய்ப்பு குடுத்த மாதிரி அப்படின்னு சிலர் எச்சரிக்கை குடுத்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இந்த பேச்சுவார்த்தையே நடந்தது. திமுக சைட்ல 26+1 இல்லைன்னா 25+2 ராஜ்யசபா சீட் அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் சைட்ல இருந்து 36 சீட்டுகளாவது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஃபைனலா டிஎம்கேவ பொறுத்தவரைக்கும் 30+1 அப்படின்னு அவங்க வந்திருக்காங்க. ஆனா காங்கிரஸ் அந்த 36 அப்படி இல்லைன்னா 34ஆவது வேணும் அப்படின்னும் பேசியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு நடந்தது அப்படின்னு இந்த பின்னணிகள பகிர்ந்துக்கிறாங்க. சத்தியமூர்த்தி பவன் வட்டாரமும், அறிவாலயம் வட்டாரமும். மற்றவை முழுமையாக இந்த லிங்க்ல இருக்கு.